ஈரான் தலைநகர் டெஹ்ரானை குறிவைத்து இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டு வீசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள் என்ன? இஸ்ரேல் நாட்டினுடைய ராணுவ படைகள் ஈரான் மீது தாக்குதலை தொடர்ந்திருக்கின்றன என்று சொல்லும் வகையிலே இஸ்ரேலுக்கு சொந்தமான விமானங்கள் ஈரான் நாட்டினுடைய தலைநகரான டெஹ்ரான் உள்ளிட்ட பகுதிகளில் குண்டுகளை வீசியிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலும் அதிகாரப்பூர்வமாக ஈரான் மீது குண்டு வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது என்கின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. ஈரானினுடைய தலைநகரான டெஹ்ரானை குறிவைத்து இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டு வீசியதாக ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்த நிலையில் அது உறுதி செய்யக்கூடிய விதமாக இஸ்ரேலினுடைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. டெஹ்ரானின் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் ஏவுகணைகளை வீசியிருக்கின்றது. இஸ்ரேல் வீசிய ஏவுகணைகள் தலைநகரான டெஹ்ரான் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழுந்து வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. எங்கள் நாட்டிற்கான அச்சுறுத்தலை நீக்குவதற்காக ஈரான் மீது தாக்குதலை தொடர்ந்து உள்ளோம் என்கின்ற தகவலை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கின்றது. ஏற்கனவே இஸ்ரேலின் மீதும் இது போன்ற ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தக்கூடும் என்கின்ற முன்னெச்சரிக்கை அடிப்படையிலே இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க பாதுகாப்பு படையை சார்ந்த அதிகாரிகள், அமெரிக்க தூதரக அதிகாரிகள், சுற்றுலா சென்றிருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் உடனடியாக விமானம் சரக்கு விமானமாக இருந்தால் கூட அதில் ஏறி அமெரிக்காவிற்கு திரும்பி விடுங்கள் என்ற தகவலை அமெரிக்கா கடந்த 2 நாட்களுக்கு முன்பே வெளியிட்டிருந்தது. எனவே ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தக்கூடும், அதன் தொடர்ச்சியாக ஈரானும் பதில் தாக்குதலில் ஈடுபடக்கூடும் என்பதை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே முன்கணிப்பு செய்திருந்தன. அந்த வகையில் தான் இப்பொழுது ஈரானை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரை அவர்கள் காசா முனையிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்ப காலம் முதல் இருந்து வரக்கூடிய பாலஸ்தீனிய விடுதலை குழுக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து யுத்தத்திலே ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த யுத்தத்திற்கு துணை செய்யக்கூடிய பல்வேறு கிளர்ச்சியாளர் அமைப்புகளுக்கு ஈரான் ஆயுதம் கொடுத்து உதவுவதாக ஒரு குற்றச்சாட்டு இஸ்ரேல் தரப்பிலும் அமெரிக்கா தரப்பிலும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஈரானில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய அரசியல் தலைவர்கள் அமெரிக்காவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். ஈரானை சுயசார்போடு இயங்க வைக்க பார்க்கின்றார்கள். ராணுவ ரீதியாக கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகளை ஈரான் உருவாக்குவதற்கு முற்படுகின்றது. அதில் ஈரான் வெற்றி பெற்றால் நேரடியாக இஸ்ரேலை மட்டுமல்ல அமெரிக்க நாட்டினுடைய நிலப்பரப்புகளையும் ஈரானால் குறிவைக்க முடியும். எனவே ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு முட்டுக்கட்டை போட வேண்டும் என்று அமெரிக்கா பல்வேறு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றது. வழக்கமாக இந்த யுரேனியம் செறிவூட்டப்பட்டு அதன் மூலமாகத்தான் அணு ஆயுதங்களை தயாரிப்பார்கள். எனவே யுரேனியம் செறிவூட்டலிலே ஈரான் ஈடுபடக்கூடாது என்பது அமெரிக்காவின் உத்தரவாக இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவினுடைய உத்தரவை மீறி ஈரான் ராணுவ ரீதியாக தன்னெழுச்சி பெறுவதற்கான முயற்சியிலே தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுகளுக்கு இடையில் தான் இது போன்ற யுத்தம் அவ்வப்பொழுது மூண்டு கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரை நேரடியாக ஈரானை குறிவைத்து தாக்குவதை விட இஸ்ரேலை பயன்படுத்தி ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேலே ராணுவ ரீதியாக ஒரு வல்லமை கொண்ட நாடு. உலகளவில் இஸ்ரேல் 1950களில் பிறந்த நாடாக இருந்தாலும் கூட இன்று முக்கியமான ராணுவ சக்தி கொண்ட நாடுகளில் ஒன்றாக இஸ்ரேல் இருக்கின்றது. வலிமையான விமானப்படை அவர்கள் வசம் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உளவுப்படை பெரிய அளவில் இஸ்ரேல் வைத்திருக்கின்றது. அந்த இஸ்ரேலுக்கு மேலும் ராணுவ பலத்தை தரக்கூடிய வகையிலே அமெரிக்கா நேரடியாக சில ராணுவ ஆயுதங்களை வழங்கி போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் வழங்கி அதன் மூலமாக ஈரானிலே தாக்குதல் நடத்துகின்றது. பாலஸ்தீன பிரச்சனையிலே அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய தென்பகுதி காசா முனையில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுக்கு எந்த விதமான உதவியையும் ஈரான் வழங்கக்கூடாது என்பதுதான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. எனவே அதற்கு எதிராக இது போன்ற சண்டைகளிலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் ஈரானினுடைய தலைநகர் டெஹ்ரான் மீண்டும் ஒரு முறை குறிவைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் மூலமாக ஈரானில் இருக்கும் முக்கிய கட்டடங்கள் இலக்காக இருந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய ராணுவ கட்டமைப்புகள் இலக்காக வைக்கப்பட்டிருக்கும் என்பது தெரிய வருகின்றது. மேலும் அடுத்தடுத்து இந்த காணொலிகள் வெளியாகும் பொழுது அவர்கள் எந்த இடத்தை எல்லாம் குறிவைத்து தாக்கியிருக்கின்றார்கள், முக்கிய கட்டடங்கள், அரசியல் தலைவர்களை மட்டும் குறிவைத்திருக்கின்றார்களா அல்லது அதை கடந்து ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், அணு ஆயுத உற்பத்தி கூடங்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் குறிவைத்து அமெரிக்க ஆதரவுடன் இஸ்ரேல் இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கின்றதா என்பது தெரிய வரும். ஈரானை பொறுத்தவரை எப்பொழுதுமே தங்கள் நாட்டு எல்லையிலே யார் தாக்குதல் நடத்தினாலும் உடனடியாக பதில் தாக்குதலிலே ஈடுபடுவார்கள். ராணுவ ரீதியாக முக்கியத்துவம் கொண்ட ஒரு நாடுகளில் ஒன்றாக ஈரான் இருக்கின்றது. ஈரானினுடைய சட்டங்கள் அதற்கு வழிவகுக்கின்றன. அந்த நாட்டினுடைய எல்லை பரப்பில் யார் தாக்குதல் நடத்தினாலும் உடனடியாக பதில் தாக்குதல் நடத்துவதற்கான உரிமை நாட்டு ராணுவத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஈரானிடம் முழு அளவிலான அணு ஆயுத சக்தி இல்லை என்றாலும் கூட அந்த தொலைதூர ஏவுகணைகள் ஈரான் வசம் இருக்கின்றன. அதன் மூலமாக நேரடியாக இஸ்ரேலினுடைய நிலப்பரப்புகளை ஈரானால் குறிவைக்க முடியும். இஸ்ரேல் சொல்லியதை போன்று தங்களிடம் ஒரு இரும்பு கவச தடுப்பை வான்வெளியிலே உருவாக்கி வைத்திருக்கின்றோம். எதிரி நாட்டினுடைய விமானங்கள், ஏவுகணைகள் ஊடுருவினால் உடனடியாக பதில் தாக்குதல் நடத்த முடியும் என்றெல்லாம் இஸ்ரேல் கடந்த காலத்தில் சொல்லியிருந்தாலும் கூட
உலகத்தில் முதல் நாடாக இஸ்ரேலுக்குள் வெகு எளிதாக ஊடுருவி சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை ஏற்கனவே ஈரான் அனுப்பி வெற்றி கண்டிருந்தது. எனவே ஈரானையும் குறைத்து மதிப்பிட முடியாத ஒரு நாடாகத்தான் இருக்கின்றது. ஈரான் இப்பொழுது பதில் தாக்குதலிலே ஈடுபட தொடங்குவார்கள். அதன் காரணமாக இஸ்ரேலினுடைய முக்கிய தலைநகர் டெல் அவீவ் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் குறிவைக்கப்படுவதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க ஆதரவுடன் இஸ்ரேல் இது போன்ற தாக்குதலை ஈரான் மீது எப்போதெல்லாம் நடத்துமோ அப்பொழுதெல்லாம் இந்த ஹிஸ்புல்லா போன்ற யுத்த குழுவினர், அந்த இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த யுத்த குழுவினர் உடனடியாக இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடங்குவார்கள். காசா முனையிலிருந்து தாக்கப்படும், ஜோர்டானில் இருந்து தாக்கப்படும், இஸ்ரேலை பல திசைகளில் இருந்தும் யுத்த குழுவினர் ஈரானுக்கு ஆதரவாக குறிவைக்க தொடங்குவார்கள். எனவே இந்த சண்டை எப்பொழுது வந்தாலும் பங்கு சந்தைகள் மிகப்பெரிய ஆட்டம் காணும். இந்திய பங்கு சந்தை உட்பட உலக பங்கு சந்தைகள் அனைத்துமே ஆட்டம் காணும். தங்கம் விலை கண்ணு மண்ணு தெரியாமல் விலை உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். கடந்த காலங்களில் தங்கம் விலை இவ்வளவு பெரிய விலை உயர்வை சந்திப்பதற்கு பின்னணியில் இருந்தது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சண்டைதான். இப்பொழுது தங்கம் விலை சற்று குறைந்திருப்பதாக இந்திய மார்க்கெட் உள்ளிட்டவற்றிலே பார்க்கப்பட்டாலும் கூட ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே மூண்டிருக்கக்கூடிய இந்த சண்டைகள் பங்கு சந்தைகளில் மிகப்பெரிய வீழ்ச்சியை உருவாக்கும். எனவே முதலீட்டாளர்கள் தங்கம் உள்ளிட்ட முதலீடுகள் மீது தங்களுடைய பார்வையை திருப்புவார்கள். எனவே இதன் காரணமாக இரண்டு நாடுகளுக்கு இடையிலான சண்டை என்பதை காட்டிலும் ஒரு சங்கிலி தொடர் போல உலக நாடுகள் அனைத்தையும் பாதிக்கக்கூடிய வகையிலான ஒரு தற்காலிக பொருளாதார பிரச்சனையை இந்த யுத்தம் ஏற்படுத்திவிடும். எனவே பல நாடுகள், ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பு உள்ளிட்டவை எல்லாம் இணைந்து தங்களுடைய வேண்டுகோளை இரண்டு நாட்டிடமும் அமெரிக்காவிடமும் முன்வைப்பார்கள். அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக இந்த சண்டையை மீண்டும் ஒருமுறை நிறுத்தி வைப்பார்களா, அல்லது ஈரான் தங்களுடைய அந்த ராணுவ தன்மையை நிலைநாட்டுவதற்காக மீண்டும் பதில் தாக்குதலிலே ஈடுபடுவார்களா என்பது ஒரு முக்கிய கேள்வியாக இருக்கின்றது. அமெரிக்கா ஏற்கனவே ஈரான் நாட்டிடம் பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தியது. உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் செய்து தருகின்றோம், ஆனால் நீங்கள் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது, அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது, கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை உங்கள் கைவசம் வைத்துக் கொள்ளக்கூடாது, அதை நீங்கள் கைவிட்டால் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லியிருந்தது. ஆனால் அந்த ஈரானினுடைய தலைமை அமைச்சர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் தான் ஈரானிலே தங்களுக்கு ஆதரவான ஒரு அரசை அமைப்பது அமெரிக்காவினுடைய தற்போதைய தேவையாக இருக்கின்றது. வழக்கமாகவே அமெரிக்கா இது போன்ற ஒரு நடைமுறையை தான் கையாளும். எந்த நாடேனும் தங்களுக்கு எதிராக இருந்தால் அந்த நாட்டில் தங்களுக்கு ஆதரவான சக்திகளை தலைமையிடத்திற்கு கொண்டு வந்து விடுவார்கள். அதற்கு ஏற்பதான் உள்நாட்டு குழப்பங்கள் இப்பொழுது ஈரானிலே ஏற்பட்டிருக்கின்றது. அந்த உள்நாட்டு குழப்பத்தின் காரணமாக பெரிய அளவில் விலைவாசி உயர்ந்திருக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அடிப்படை பொருள்களுக்கே திண்டாடக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது எங்களுக்கு விலைவாசியை குறைக்க வேண்டும் என்று ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆட்சியாளர்களுக்கு எதிரான அந்த போராட்டம் என்பது அமெரிக்காவின் தூண்டுதலால் நடக்கின்றது என்கின்ற குற்றச்சாட்டை கடந்த ஒரு 15-20 நாட்களாக ஈரான் ஊடகங்கள் முன்வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடியும். ஈரானினுடைய அரசு தரப்பு ஊடகங்கள். இந்த சூழ்நிலையில் தான் இப்பொழுது சண்டை மூண்டிருக்கின்றது. ஈரான் தலைநகர் குறிவைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது டெஹ்ரானின் மீது குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய டெல் அவீவ் உள்ளிட்ட நகரங்கள் அடுத்தடுத்து குறிவைக்கப்படும். எந்த வகையிலும் இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலுக்கு ஈரான் பணிந்து போனது கிடையாது. நேரடியாக அவர்கள் அமெரிக்காவோடு சண்டையிடுவதற்கு கூட எப்பொழுதும் தயாராகத்தான் இருப்பார்கள். ஓரளவு ராணுவ ரீதியாக அவர்களுக்கும் கட்டமைப்புகள் உண்டு. அதை ஈரான் பயன்படுத்த முற்படும். எனவே இந்த யுத்தம் என்பது குறைந்தபட்சம் ஒரு வார கால அளவிற்கு நீளக்கூடிய ஒரு யுத்தமாக இருக்கும். அமெரிக்காவினுடைய நிர்பந்தங்களுக்கு இந்த ஈரான் நாடு அடிபணிந்து போகுமா? இப்பொழுது ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய ஜோர்டான், காசா முனை உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய யுத்த குழுக்கள், பாலஸ்தீன விடுதலை இயக்கங்கள் மீண்டும் தங்களுடைய அந்த யுத்தத்தை இஸ்ரேல் மீது திணிக்க முற்படுவார்களா என்பதை பொறுத்து இந்த யுத்தம் எத்தனை நாட்களுக்கு நீளப் போகும் என்பது தெரிய வரும். இப்பொழுது ஈரான் பதிலடி கொடுக்க தயாராகி கொண்டிருப்பதாக ஈரான் நாட்டினுடைய அரசு ஊடகங்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்திகள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.